வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 29வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிழமையை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து வழிநடத்த இருக்கக்கூடிய தெய்வம் செவ்வாயின் அதிதேவதையாக வணங்கி வரக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் இன்றைய தினத்தை வழிநடத்த இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் இன்றைய தினம் முருகனை வழிபாடு செய்வதென்பது நாம் அனைவரும் நன்மைகளை நோக்கி செல்வதற்கு சமமாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் மதியம் 5:03 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து சந்திரன் ராசி மாறி நட்சத்திரமும் மாறுகிறார். அதாவது மேச ராசிக்கு மாற்றமடைந்து அசுபதி நட்சத்திரத்திற்கு, கேதுவுடைய அசுபதி நட்சத்திரத்திற்கு மாற்றம் அடைகிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை சுக்லபட்ச திதியாக இருக்கக்கூடிய துவிதியை திதி காலை 11 மணி வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து 3வது திதியான திரிதியை திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மதியம் 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தினத்துடைய குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி சிம்ம ராசியாக இருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் மதியம் 5 மணி வரை பயணம் செய்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது தன்னடக்கத்தையும் பெரிய மனித தன்மையும் சிறப்பான குணங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது. சந்திரன் 12ஆம் இடமாகிய மீன ராசியில் சென்று கொண்டிருக்கிறார். இரகசிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மேச ராசி இளைஞர்களும் இளம் பெண்களும் இரகசியமாக காதல் செய்வதற்கு இந்த நாள் வழிவகை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல உங்களது நண்பர்கள் உடனான சந்திப்புகளுக்கும் அவர்களோடு நீங்கள் செய்யக்கூடிய உரையாடல்களுக்கும் இன்றைய தினம் மனநிறைவை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் மகர ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அதாவது உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகி உங்களது தேவைகள் அனைத்துமே நிறைவேறி மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் லாபஸ்தானத்தின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அன்பர்களே, சந்திரன் 11ஆம் இடத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பயணம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கப் போகிறது. அதாவது சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்தடைந்து உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களது மூத்த சகோதரர்கள் சகோதரிகளின் சிறப்பை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய மூத்த சகோதரர் மற்றும் சகோதரிகளின் வரவும் உறவும் நன்மை தரும் விதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. அன்பர்களே, அதே போல பாசம் வைப்பதற்கும் நேசம் வைப்பதற்கும் உங்களோடு நின்று தோளோடு தோள் நின்று உங்கள் நன்மை தீமைகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்களின் உறவை வளர்க்கக்கூடிய சிறந்த நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மிதுனம் ராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் மீன ராசியில் செல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களது தாய் மற்றும் தந்தையர்களின் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் நற்பலன்களை இன்றைய தினம் கொண்டு வந்து தர இருக்கிறது.
7ஆம் இடத்தின் அதிபதி குரு, அதாவது தனுசு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வீட்டிற்கு 11ஆம் இடமாகிய மேச ராசியில் அமர்ந்திருந்து நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையும், நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளையும் அடையக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறார். கடகம் ராசி அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய 9வது வீட்டின் பலன்கள் மீன ராசியில் இருந்து உங்களுக்கு வர இருக்கிறது. 9வது வீடு என்பது கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கு மனைவி வழியில் பொருளாதார மேன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்தின் பண வரவு என பார்க்கும் பொழுது தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைத்து அதன் வழியில் வேலை மற்றும் தொழில் அமைந்து பணவரவு சிறப்பாக வர இருக்கிறது. 9வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது வெளியூர் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் அனைத்துமே, தொலைதூர பயணங்கள் அனைத்துமே யோகங்களையும் ஆதாயங்களையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என அழைக்கக்கூடிய மீன ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக மீன ராசியில் சந்திரன் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்பர்களே, சந்திரனின் அஷ்டம ராசி பயணம் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சில படிப்பினைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுபோல உங்களுக்கு வரக்கூடிய படிப்பினைகளால் உங்களுக்கு மன வலிமையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது பண வரவுகள் என்ற நிலையில் இழுபறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற சூழல்கள் வரும்பொழுது அதை சமாளிக்கக்கூடிய வித்தையை நீங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, சமசப்தஸ்தானம் என அழைக்கக்கூடிய மீன ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வர இருக்கிறது. 7வது வீடு செயல்பாட்டில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே உறவு என்பது மிகவும் சிறப்பாக்கி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதே போல் உங்களது மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. சந்திரன் 7ஆம் இடத்தில் செல்வதென்பது கன்னி ராசி அன்பர்களில் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு, வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மீன ராசி. மீன ராசியின் பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. அன்பர்களே, கலஸ்திரஸ்தான அதிபதிக்கு எதிராக செயல்பட்டு திருமணத்திற்கு தடைகளை தருவது என்பது 6வது வீட்டு அதிபதியின் இயற்கையான குணமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஆடம்பர வாழ்வில் அதிக நாட்டம் கொண்டவராகவும் இருப்பீர்கள். நவீனகரமான ஆடம்பர பொருள்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவராகவும் இருப்பீர்கள். இதுபோன்று இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினம் என்பது பணவரவை சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கப் போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மீன ராசி. இன்றைய தினம் தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்களில் அகம் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் சிறந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேலும் எதிர்பாராத வகையில் பணவரவு வரக்கூடிய அமைப்பு, அதாவது உங்களது மனைவி வழியாக எதிர்பாராத வகையில் பணவரவு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நீங்கள் விரும்பியது, நீங்கள் கேட்டது என அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இது போன்ற சிறந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினத்தை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் கடந்து செல்ல இருக்கிறீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, மீன ராசி என்பது தாய் வீடாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது தாய் வீட்டிலிருந்து ஆழ்ந்த அறிவும் அதோடு சேர்ந்த சிறப்பான குணம் கொண்ட தன்னடக்கத்தையும் தரக்கூடிய நாள் இந்த நாள். இன்றைய தினத்தின் உறவு நிலை, உங்களது சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வருகை தந்து உங்களது உறவுகளை வளர்க்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கப் போகிறது.
மகரம் ராசி அன்பர்களே, மீன ராசி என்பது உங்களுக்கு தைரியஸ்தானமாக அமைகிறது. இன்றைய தினம் புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. 3வது வீடு தரக்கூடிய பயணம் என்பது வேலை தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலமான நற்பலன்கள் வந்து சேர இருக்கிறது என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, பண விஷயத்தில் சிக்கனத்தோடு செயல்பட்டால்தான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்த இருக்கிறது. கும்பம் ராசி அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் நன்மையான பலன்கள் வந்து சேர இருக்கிறது. அன்பர்களே, முக்கியமான செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசியோடு அவர்களின் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படும் பொழுது அந்த செயல் என்பது நன்மை தரக்கூடிய சிறப்பான அனுகூலங்களை தரக்கூடிய நல்ல செயலாக அமையும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. மீனம் ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினத்தின் பண வரவு நல்வரவாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து உங்களது கடன்கள் எல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.